திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். மாணவர்கள் கவனத்திற்கு. இலவச கல்வி திட்டம். பட்டப்படிப்பை கட்டணமின்றி படிக்க வேண்டுமா? முழு விவரம். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 2 வாரங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொறியியல், மருத்துவம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இணைவதற்கான பணிகளை தொடங்கி வைக்கின்றனர். இந்த சூழலில் சென்னை பல்கலைக்கழக சார்பில் ஏழை மக்களுக்கு இலவச கல்வி வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவுறுத்தியுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் 18 அரசு கல்லூரிகள், 24 அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள் மற்றும் 89 சுயநிதி கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளம்நிலை படிப்புகளில் சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டத்தின் கீழ் இளங்கலை பட்டப்படிப்பு சேர்க்க நடைபெறுகிறது. இதன் மூலமாக ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் குறைந்தபட்சம் 3 இலவச இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவை பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை மேல் கூடுதல் இடங்களாக அனுமதிக்கப்படும். இந்த திட்டத்தில் சேர்வதற்கு 2024-25 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு பெற்றிருக்க வேண்டும். அதேபோல் அனைத்து பாடங்களிலும் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முக்கியமாக குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மேல் இருக்க வேண்டும். இதனால் விண்ணப்பத்துடன் வருமான சான்றிதழை வருவாய்த்துறை வட்டாட்சியரிடம் பொறுப்பு அனுப்ப வேண்டும். இந்த திட்டத்தில் பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அவர்களிடம் மதிப்பெண் அடிப்படையிலேயே கட் ஆஃப் பார்க்கப்பட்டு முன்னுரிமை வழங்கப்படும். அதேபோல் முதல் பட்டதாரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் ஆகியோருக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் அடுத்த கட்டமாக முன்னுரிமை வழங்கப்படும். தொடர்ந்து முக்கிய பாடங்களில் 80% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தகுதி அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும். ஒவ்வொரு பிரிவிலும் 1:2 என்ற விகிதத்தில் மாணவர்கள் கலந்தாய்விற்கு அழைக்கப்படுவார்கள். இலவச கல்வி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் https://www.unom.ac.in என்ற அதிகாரப்பூர்வ இணையத்தில் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பத்திற்கான கடைசி தேதியாக மே 26ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பத்துடன் இணைந்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ், வருவாய் சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் மற்றும் பெற்றோர் இல்லை என்றால் அவர்கள் இறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை இணைத்து அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.